ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 6:50க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். கரெக்டாக அலாரம் வேறு வச்சுருந்தேன். எந்திரிச்சோடனே கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக பிளாக் காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு. அதனால் என்னோடய டேவை நானே ப்ரிப்பேர் பண்ணணுன்றதாண்டி நம்ம சேலஞ்சை டே 3 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்சில் நம்ம வந்து இன்றைக்கி காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க பண்ணிட்டு ஒரு கப்பில் வந்து ஜீனியும் காஃபி தூளும் போட்டிருக்கேன். அடுத்து அந்த ஹாட் வாட்டரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி எனக்கான பிளாக் காஃபியை வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் பேங்க் வரைக்கும் வந்திருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேங்க்கில் வந்து என்னோடய கடைசி 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காண்டி ஒன்று வந்திருந்தேன். என்கிட்ட யோனோ எஸ்பிஐ வேறு இல்லை. அதனால் வந்து பேங்க்குக்கு தான் நேரில் வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்போ தெரியாது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. லெட்ரு கொடுத்தா தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, பேங்க்குக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் இமெயிலுக்கே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுச்சு. உங்களுக்கும் இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பேங்க் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு என்னோடய அடுத்த கட்டத்துக்கு எங்கே போனேன்னா யானைக்கல்லில் எனக்கு ஒர்க்கில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, என் பைக்கில் வந்து அந்த டேங்க் கவர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. எப்போவுமே வந்து பெட்ரோல் போடுறப்பெல்லாம் அது இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி அதை சரி பண்ணுறதுக்காண்டி யானைக்கல் வந்திருந்தேன். நானும் எவ்வளோ ஒரு 3-4 ஷாப் ஏறி பார்த்துட்டேன். யாருமே அது வந்து ஒர்க் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒர்க்கை வந்து ஒரு சூப்பரான ஒரு அண்ணன், ஒரு காரர் வந்து எனக்கு வந்து நல்லா செஞ்சு கொடுத்தாரு. இப்போ பாருங்களேன் எப்படி என்னால் ஓப்பன் பண்ண முடியுதுன்னு. இப்போது வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் வந்து என்னால் கொஞ்சம் ஈஸியாகவே ஃபில் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயா, இது ஒரு பிராண்டு போல், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான இருக்கும் இது. எல்லாம் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். இதை நான் வாங்கிட்டு அப்புறம் என்னோடய சைட்டுக்கு போனேன். என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றது ஃபுல்லாமே பார்த்துட்டு, அடுத்த நாளுக்கான ஒர்க்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதை சொல்லிட்டு வந்தேன். எப்படி கொத்தனார் அண்ணா வந்து தட்டோடு வந்து பதிஞ்சிருக்காங்க சன்ஷேடில் அப்படின்றத பாருங்கள். அப்புறம் இந்த என்னோடய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நான் லெமன் டீயோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய எம்பி லைஃப் லாக் வீடியோ உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்ப்போம். பை பாய். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.